நிலா சோழன் கூட சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்கள. ஆனா உங்களுக்கு தான் என்னைய பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத நினைச்சு வந்துட்டு நிலா வந்து சந்தோஷப்படுவாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, சோழன் கிட்ட இருந்து எப்படியாவது இங்கேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணும். இந்த வீட்ட விட்டு போகணும் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க வந்து தெளிவான ஒரு மைண்ட் செட்லயே இல்ல அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு சோழனை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும். அப்படி இல்லன்னா, டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணும். ஆனா, சோழனையும் பிடிச்சிருக்கு நிலாவுக்கு. இப்படிலாம் மாத்தி மாத்தி காட்டிட்டு நம்மளையும் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோக இப்போ நம்ம பாண்டி வந்து வானதி கிட்ட வந்து வானதியோட லவ்வ வந்து பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது வானதி என்ன சொல்ட்டாங்க அப்படின்னா, "நீ என்னைய வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு நீ வரல. நீ என்ன பண்ணியிருக்கணும், ஒண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். இப்போதைக்கு கல்யாணத்துக்கு அவசரம் கிடையாது. நான் பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லியிருக்கணும். வானதி சொல்றதும் சரிதான். இப்ப வந்து பாண்டி வந்து நிலாவ இந்த வீட்ட விட்டு வெளியில விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றத நெனச்சுட்டு, இப்போ பொண்ணு பார்க்க போகாம இருந்துட்டாரு. பட் ஒருவேள அவர் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கல்யாணத்த வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்கன்னா, கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் வானதி சைட்ல இருந்து யோசிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் வானதி நிலாவ சந்தேகப்படுறது அதுவும் தப்பு தானே! ஆக மொத்தத்தில ஒரு பெரிய கன்ஃப்யூஸ்ல தான் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறமா இப்ப சந்தா. சந்தா கிட்ட போயிட்டு நிலாவும், சோழனும் போயி பொண்ணு கேட்பாங்க. அதாவது அனீஸ் பாய் கிட்ட வந்து பொண்ணு கேட்பாங்க. "சந்தாவ சேரனனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. சேரனுக்கு என் தங்கச்சி சந்தாவ கல்யாணம் பண்ணி குடுக்குறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். மனப்பூர்வமா சம்மதம் சொல்றேன். அ ஏன்னா சேரன விட என் தங்கச்சிய நல்லா பார்த்துக்கிறதுக்கு இந்த உலகத்தில யாருமே இல்ல. அதனால கண்டிப்பா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து மேற்படி என்ன பண்ணணுமோ அத பண்ணலாமே. நிச்சயதார்த்தம், கல்யாணம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து போலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அனீஸ் பாய் இருந்துட்டு, "கண்டிப்பா எங்க வீட்ல ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம பீகார்லலாம் போயி இத பத்தி பேசவே முடியாது. அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து சந்தாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. ஏன்னா ஏற்கனவே சந்தா வந்து மேஜர் தானே, எந்த பிரச்சனையும் வராது. கல்யாணம் பண்ணாம இருந்தா தான் எங்க சொந்தக்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி சந்தாவ இங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்கு பார்ப்பாங்க. அதனால கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். நானே பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே வீட்ல நெறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுனால இத பத்தி பேச முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சரிண்ணே நாங்க ஒரு நல்ல நாள் பார்த்து கண்டிப்பா வாரோம். அப்போ நம்ம கல்யாண தேதி இதெல்லாம் வந்து பார்த்துக்குருவோம். சிம்பிளா கோவில்லயே நம்ம வந்து கல்யாணத்த வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரிஜிஸ்டர் மேரேஜ்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரிதான். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா வேற எந்த பிரச்சனையும் வராது. அதனால அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "இல்ல கோயில்ல கல்யாணத்த முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அத ரிஜிஸ்டர் பண்ணிடலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எது பண்ணாலும் ஓகே தான். இப்போதைக்கு நம்ம சிம்பிளா பண்ணுவோம். ஏன்னா சந்தாவோட சைட்ல இருந்து யாரும் வரப்போறது இல்லைல. அதனால தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரிதான். நம்ம சைட்ல இருந்து நம்ம மட்டும் தானே. அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஃபர்ஸ்ட்டு அண்ணனோட கல்யாணத்த முடிச்சு வச்சுருவோம். அதுக்கப்புறமா வானதிக்கும், பாண்டிக்கும் சீக்கிரமா ஒரு நல்லா கிராண்டாவே கல்யாணம் பண்ணிருவோம். சரியா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமேனு சேரன் அண்ணாகிட்ட வந்து இத பத்தி சொல்றாங்க. என்ன இன்னைக்கு என்ன நீங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்னாச்சு?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "எல்லாமே உன் விஷயமா தானே வெளியில போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. "ஏன் விஷயமா வெளியில போனீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியலையேப்பா! என்னப்பா சொல்றான் இவன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லண்ணே, நாங்க வந்து முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டு வந்தோம். இப்போ நம்ம அ சந்தாவ தானே பொண்ணு கேட்டு வரலாமா? என்ன ஏதுன்னு விசாரிக்க போனோனே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா, எதுக்குப்பா இவ்வளோ அவசரம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லண்ணே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா தான் வானதிய பாண்டி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. என்னதான் இருந்தாலும் வானதி வந்து பேசலன்னு சொன்னதுமே பாண்டியால தாங்கிக்கவே முடியல. நம்ம அவர பத்தி யோசிச்சு பார்க்கணும்ல. அவருக்கு வந்து இப்ப இருக்கிற அவரோட கல்யாணத்த பத்தி யோசிக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படிங்கிறதுனால தானே. உங்களுக்கு இப்ப நம்ம பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லைலனே. அதனால கூடிய சீக்கிரம் வேகமா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. பாண்டியும் வானதிய கல்யாணம் பண்ணிருவாங்கல்ல. அதனால தானே நாங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எத்தன நாளைக்கு தான் நம்மளும் இப்படி அமைதியா இருக்கிறது. அதனால தான் அனீஸ் பாய்க்கு பார்த்து பேசுறதுக்கு போனோம். அனீஸ் அண்ணன்கிட்ட வந்துட்டு கேட்டோம். ஏதாவது பீகார்ல போயிட்டு கேட்கணுமா? இல்ல யார்கிட்ட சம்மதம் வாங்கணும்? என்ன ஏதுன்னு கேட்டோம். ஆனா அவர் வந்து அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நீங்க எப்போ
கல்யாணம் வச்சுக்கிட்டாலும் சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணே. அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம சந்தாவ வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்துரலாண்ணே. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா எதுக்குப்பா இப்ப அவசரம்? இதெல்லாம் தேவையே இல்லையேப்பா. இப்பதான் நாங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சந்தாவோட வீட்லயும் நெறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னண்ணே நீங்களும் இப்படியே சொல்றீங்க? நீங்க கல்யாணம் பண்ணா தானே பாண்டி கல்யாணம் பண்ண முடியும். நீங்க இப்படியே சொன்னா எப்படின்னு? 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களாவது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறணும்ல. பாண்டி சொன்னது கொஞ்சம் நியாயமா தான் இருக்குது. அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சோழனுக்கும் எனக்கு கல்யாணம் நடந்ததுலயே நெறைய பேர் நெறைய விதமா பேசிட்டாங்கண்ணே. இன்னமும் எதுக்கு தள்ளி போடணும்? அதனால தானே நாங்க இந்த மாரி முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா நான் யோசிச்சுட்டு சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல. நம்ம வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சந்தோஷமா சொல்றாங்க. அப்போ நடேசன் அப்பா கிட்ட வந்துட்டு நிலா வந்து சொல்றாங்க, "நான் ஒரு பெரியவன் இருக்கேன்றத மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன அங்கிள் உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? இப்ப நான் போய் பேசிட்டு வந்தேன். உங்களுக்கு ஓகே தானா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். என்ன அவங்கள கல்யாணம் பண்ணா நம்மள ஏமாத்திருவாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன அங்கிள் நீங்க வீட்ல யாரையுமே கல்யாணம் பண்ணவே விடக்கூடாது, விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த பொண்ணையும் பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க. என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சும்மா செல்லமா ஒரு சண்டை போடுறாங்க. அதுக்கு, "அதெல்லாம் இல்ல. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனா தமிழ் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது வெண்ணெய் அது இதுன்னு என்னைய பேசுது. மத்தபடி நல்ல பொண்ணு தான் அந்த பொண்ணு. எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே தான். நீங்க எப்போ கல்யாணம் வச்சுக்கிறீங்களோ, அது மாரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பீகார் சைட்லலாம் அவங்க கல்யாணம் பண்றது ரொம்ப கிராண்டா இருக்குமே! அப்படிலாம் நம்மலாம் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் நாங்க அனீஸ் பாய்ட்ட பேசிட்டோம். அவங்க சொந்தக்காரங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னா சந்தாவ கல்யாணம் பண்ணி தரமாட்டாங்க. கட்டாயப்படுத்தி அவங்க அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதனால யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஒரு நல்ல நாள் பார்த்து கோவில்லயே வச்சு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்னடா பேசாம அப்படியே பண்ணிற வேண்டியது தானே. பொண்ணு மேஜரு பேசாம கல்யாணத்த முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதத்தான் அங்கிள் நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சேரனனுக்கு இத பத்தி ரொம்ப பெருசா சந்தோஷமே கிடையாது. பாண்டி வந்துட்டு, ரொம்ப சந்தோஷண்ணே நீ கல்யாணம் பண்ணிக்கோண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. பட் இருந்தாலும் பாண்டியும் வருத்தப்படுறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே வருத்தப்படுறது எதுக்காக அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நிலா வந்து ஒரு வேளை இந்த வீட்ட விட்டு போயிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தான். அதுதான் நம்ம ப்ரோமோல பார்த்துருப்போம். சேரன் போயிட்டு சந்தா கிட்ட வந்து பேசுறாங்க. அனீஸ் பாய் கிட்ட பேசுறாங்க. "சோழனும், நிலாவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கல்யாணத்த பத்தி யோசிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி மாத்தி மாத்தி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள அப்படியே சொல்லி 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 இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வானதிய வந்து பார்க்குறதுக்காக நம்ம நிலா வந்து போறாங்க. போயிட்டு தற்செயலா வானதி காலேஜுக்கு போயிட்டு வர வழியில நிலா பார்த்து பேசுறாங்க. வானதிட்ட போய் பேச போம்போது, வானதி வந்து பேசாம அங்கருந்து போயிர்றாங்க. "நில்லுங்க வானதி, எதுக்கு பாண்டி கூட பேச மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பேச சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதான் நீங்க நெனச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சுல்ல. இனி என்ன? நீங்க மட்டும் தான் அந்த வீட்ல இருக்கணும். நீங்க மட்டும் தான் அந்த வீட்ல இருந்து ஆளணும். அப்படித்தானே? நீங்க இருக்கிற வரைக்கும் எங்க யாருக்கும் அங்க கல்யாணம் நடக்காது போல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன வானதி நீங்க இப்படி சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? பாண்டியும் உங்களையும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எ நீங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதிகமா ஆசைப்படுறதே நான் தான். என்னைய போய் நீங்க இப்படி சொல்றீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இல்ல பாண்டி வந்து சொல்லுது, "அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆகும்" அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது மட்டும் கிடையாது. ஒரு வேள அப்படி அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி எங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னா, அந்த வீட்ல இருந்து உங்கள விரட்டிருவாங்கல்ல. அந்த பயத்துல தான் வந்து பாண்டி சொல்லிட்டு என்ன வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அதனால தான் சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து சந்தாவும் வராங்க. சந்தாவும் ரொம்ப சோகத்தோட வராங்க. அப்போ வானதியும் இவங்களும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்தா வந்து நின்னு பேசுறாங்க. அப்போ நம்ம நிலா இருந்துட்டு இல்ல இப்போ சேரன் அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆன உடனே, உங்களுக்கு தான் அடுத்த கல்யாணம். அதனால தான் நான் முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன். முதல்ல சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நானு நேத்து கூட உங்க வீட்ல போய் பேசினேன். கொஞ்சம் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, அவங்க கல்யாணம் பண்ணாலும் கூட பாண்டி என்னைய கல்யாணம் பண்ணுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அங்க 2 ரூம் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி வானதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சந்தா இருந்துட்டு, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் தெரிஞ்ச தெரிஞ்ச அளவுக்கு வந்து பேசுறாங்க. நீங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வந்து சேரன் வந்தாங்க. இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத வந்தா கேட்டுக்கிட்டீங்களா? எங்க 2 பேருக்குமே வந்துட்டு நீங்க தான் பிரச்சனையா இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, நிலாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. அது மட்டும் இல்லாம ரொம்ப அழுதுட்டே இருக்கிறாங்க. நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க தான் காரணம்.
நீங்க சோழன் கூட வாழாம போயிருவீங்களோ, இல்லன்னா வீட்ட விட்டு போயிருவீங்களோன்ற பயத்துல தான் இவங்க வந்து வாழாம எங்கள கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. ஆக மொத்தத்துல எங்களுக்கு கல்யாணம் நடக்குமோ, நடக்காதோ அது உங்க கையில தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லாவே நிலாவ வந்து திட்டி விட்டுர்றாங்க. ஸோ இப்போ நிலா இத பத்தி நெனச்சுக்கிட்டேன்னு, எதுக்கு சேரன் நான் போய் கல்யாணம் வேண்டான்னு சொன்னாங்க அப்படிங்கிற அதையும், வானதி எதுக்காக என்னால தான் கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு, இத பத்தி யோசிச்சுக்கிட்டே வாராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு உட்காந்துருக்காங்க. பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.